திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மாலையில் நம்ம அடுத்த 6வது பாடல் பார்க்கலாம். இது அப்பர் பெருமானுக்கான பாடல். கலித்துறை அந்த வகையில் பாடப்பட்டிருக்கு. எனக்கு அன்பு நின் பொருட்டு எய்தாதது என்கொல் வெள்ளேறு உடையான் தனக்கு அன்பு செய் திருத்தாண்டக வேந்த இத்தாரணியில் நினக்கு அன்பு செய்கின்ற அப்பூதியை சிவநேசமுறும் நினக்கு அன்பு செய் நம்பி ஆரூரன் ஏத்தும் இயல்பறிந்தே அப்படிங்கிறாரு. இது அப்பர் பெருமான முன்னால் நிறுத்தி இவர் கேள்வி கேட்குறாரு. தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான இவர் விடுக்கிறார். இந்த தாண்டகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியிலையும் 26 எழுத்துக்கு மேலே வரக்கூடாதான். அப்படி 4 அடி போடக்கூடிய பாட்டு தான் தாண்டகம். இந்த பாடல்களை இந்த தாண்டகத்தை அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையில் நிறைய பாடியிருக்காரு. அதனால் அவருக்கு தாண்டக வேந்தர் அப்படின்னு பேர் இருக்குது. இந்த எனக்கு ஏன் உன் பொருட்டு எனக்கு அன்பு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வெள்ளேறு உடையன், அந்த வெள்ளேறுங்கிறது இடப வாகனம். அந்த இடப வாகனங்கிறது ஊழிக்காலம் முடிவில் அந்த தர்ம தேவதையானது போய் சாமிக்கிட்ட அடைக்கலம் புகும்பொழுது சாமியை அந்த இடப வாகனமாக அதை தனக்கு வாகனமாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இடத்து நீ திருத்தாண்டகம் என்னும் தேவாரங்களை பாடின இந்த உலகத்தில் உனக்கு இந்த அடியவர்களுக்கு அடியவர்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் பேரை சொல்லியே அவர் எல்லா தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த அப்பூதி அடிகளுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பார். அப்படியெல்லாம் பாடி இருந்தாலும் எனக்கு உன் மேலே அன்பு வரலையே, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த அப்பூதி அடிகளை பற்றி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்கிறாரு. அந்தணரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் தன் தனையருடன் சாலை கூவல் குளம்தரு தண்ணீர் பந்தல் பல ஆண்ட அரசெனும் பெயரால் பண்ணினமை இப்படி பண்ணிக்கிட்டு வராராம். இதை வாகீசர் கேட்டு அங்கே வர்றாரு அப்படிங்கன்னு சொல்லி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு. இதை நம்பியாரூரார் சொல்கிறாரு அவருடைய திருத்தொண்ட தொகையில். ஒரு நம்பி அப்பூதி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அப்பூதி அடிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ மண்டலத்தில் திங்களூர் அங்கே ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர் தான் அந்த அப்பூதி அடிகள். அவர் தன்னுடைய சிவபக்தியிலேயே அடியார் பக்தியிலே மிக்க சிறந்து இருக்கக்கூடியவர். திருநாவுக்கரசர் நாயனாருடைய மகிமையை கேள்விப்பட்டு அவர் மேலே அன்பு அதிகமாகி வீட்டில் உள்ள அளக்கிற ஜாமான்கள் முதற்கொண்டு தராசு, படிக்கல், பசு, எருமை, பிள்ளை எல்லாத்துக்குமே, அதாவது உயிர் பொருள் அவ்வளோ உயிரில்லாத பொருட்கள் எல்லாத்துக்குமே நாவுக்கரசு பேரையே வச்சு வழங்கி வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே கொண்ட பேர் அன்பு காரணமாக திருமடங்கள், தண்ணீர் பந்தல், குளங்கள், நந்தவனங்கள் இதெல்லாம் அமைச்சு அதுவும் திருநாவுக்கரசர் பேர்லேயே தான் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இப்படி இருக்க நல்ல ஒரு நாள் திருநாவுக்கரசு நாயனார் அங்கே திங்களூருக்கு வர்றாரு. அங்கே வரும் பொழுது வழியில் இந்த தண்ணீர் பந்தலை பார்த்து தம்மோட பேரையே இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு விலாசத்தை சொல்லி அங்கே போகிறாரு அப்பர் பெருமான். அங்கே போய் அப்பூதி அடிகள்கிட்ட கேட்குறாரு, இந்த அப்பூதி அடிகள் நீர் தானோ அப்படின்னு சொல்லி, அடியார் பொருட்டு நீ வைத்த தண்ணீர் பந்தலிலே ஏன் உம்முடைய பேரை எழுதாமல் வேறவங்க பேரை எழுதி வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டதும் அப்பூதி அடிகளுக்கு கோபம் வந்துடுது. திருநாவுக்கரசு நாயனார் என்னும் பெயர் வேறொரு பேரா,
அவரது மகிமையை உனக்கு தெரியாதா? நீ இங்கே யார், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த பரமசிவனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பெயருடையவன் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பூதி அடிகள் அப்படியே அப்படியே ரொம்ப சந்தோஷம் நடுங்கி போய் அவர் காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வீட்டில் அன்றைக்கி சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்காக அவருடைய மகன் மூத்த திருநாவுக்கரசரை கூப்பிட்டு தோட்டத்தில் போய் வாழை குறுத்து அரிஞ்சிட்டு வர சொல்லுவார். அந்த வாழை குறுத்து அறிய போன அந்த பிள்ளை பாம்பு தீண்டி இறந்து போயிடும். அந்த செயல் திருநாவுக்கரசு நாயனார் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க சிவாலயத்துக்கு முன்னால் கூட்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் போட்டு, ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாமிடு வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே அப்படின்னு சொல்லி பதிகம் பாடி அந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்துடும். அப்புறம் மனைவியாரும் புத்திரரும் பிழைத்து எழுந்ததை கண்டாலும் கூட அந்த அப்பூதி அடிகளுக்கு மனைவியே பிள்ளை எழுந்திருச்சு அந்த சந்தோஷம் கூட அவங்களுக்கு கிடைக்கலையாம். இந்த நாயனார் சாப்பிடாமல் இருக்க தாமதமாகிக்கிட்டே இந்த பிள்ளை இப்படி செஞ்சிருச்சே அப்படின்னு அவங்க இருந்தாங்களாம். இதை தெரிஞ்சு அவர் போய் திருவமுது பண்ணி கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அந்த வேறு திருப்பரங்குங்கிற ஊருக்கு போவார். இப்படி இருக்கக்கூடிய அந்த அப்பூதி அடிகள் அவருடைய பெருமையை தெரிஞ்சு, இதெல்லாம் தெரிஞ்சால் கூட எனக்கு உன் மேலே அன்பு வரலையே அப்படிங்கிற கேள்வியே கேட்குற மாதிரி இந்த பாடலை பாடியிருக்காரு கற்பனை கலைஞம் சிவபிரகாச சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.